Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா பண்ண போறோம். இது பிரியாணி, சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே ஏத்த சைட் டிஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் குருமா குக்கர்ல தான் பண்ண போறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, கல்பாசி எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுத சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவை வதக்கியாச்சு. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கொதி வந்துருச்சு. இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவரை சேர்த்து மசாலாவோட நல்லா பிரட்டிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை மசாலாவோட 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்பதான் ஃப்ளேவர்ஸ் காய்கறியில நல்லா இறங்கும். 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய்கறி வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு குருமா நல்லா சூப்பரா வந்திருக்குது. ஃபைனல் ஸ்டெப்பா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, குருமா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமா ரெடி. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.